வெற்றிக்கு சொந்தமானவன் அல்லாஹ்தான் என்ற வாசகத்துடன் தொடங்கப்பட்ட பெரும் போராட்டத்தில் தமிழ்நாடு முழுவதும் உள்ள தமுமுக தொண்டர்கள் மற்றும் நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். மூன்று கோரிக்கைகளை வலியுறுத்தி கோட்டையை நோக்கி பேரணி நடத்தப்படும் என்று பல மாதங்களுக்கு முன்பு தமுமுக அறிவித்தது. சென்னை மாநகர காவல்துறை எங்களுடைய பேரணிக்கு ரத்து செய்துவிட்டது. ஆனால் தடையை மீறி இந்த பேரணியை நாங்கள் நடத்துகின்றோம். தலைநகர் சென்னையில் மாநிலம் தழுவிய எந்த போராட்டத்திற்கும் அனுமதி அளிப்பதில்லை என்று அரசு கொள்கை முடிவு எடுத்திருக்கின்றதாம். அதை முதலிலே தமுமுகவுடைய இந்த பேரணியிலிருந்து தொடங்கி இருக்கிறார்களாம். இன்று கோட்டை நோக்கி பேரணி என்ற தமுமுகவின் அறிவிப்பை தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்ட தமுமுக தலைவர் ஜவாஹிருல்லா மற்றும் தமுமுக தொண்டர்கள் காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டனர். இவர்கள் சொல்லும் அனுமதி மறுப்பு உண்மையானால் சென்னையில் நடக்கும் கடைசி அரசியல் பேரணி இதுவாகத்தான் இருக்கும். ஷேக் பரீத், ரெட் பிக்ஸ் நியூஸ்.